முக்கிய செய்திகள். காஷ்மீர் தாக்குதலுக்கு 3 நாட்கள் முன்பே எச்சரித்த உளவுத்துறை. ஸ்ரீநகர் புறநகர் பகுதிகளை குறிவைத்த தீவிரவாதிகள் பற்றிய புதிய தகவல்கள். மக்கள் கருத்துக்கு பணிந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் மத்திய அரசு. பிரிவினைவாதம் என்று கூறியதை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி விமர்சனம். மக்களுக்கான திட்டங்களை ஆளுநர் நிறுத்த முடியும் என்றால் தேர்தல் எதற்காக? மாநில அரசால் துணைவேந்தரை நியமிக்க முடியாதா என ஸ்டாலின் கேள்வி. பாஜகவின் மிரட்டலுக்கு பயந்து அக்கட்சியுடன் கூட்டணி வைக்கவில்லை. வரலாற்று பிழை அல்ல, தேர்தல் வியூகம் என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். சிங்கப்பூரில் 14வது முறையாக ஆளும் மக்கள் செயல் கட்சி வெற்றி. ஆஸ்திரேலியாவில் ட்ரம்ப் பாணி அரசியலை புறக்கணித்த வாக்காளர்கள். வணக்கம். வணக்கம். காஷ்மீரில் தாக்குதல் நடைபெறுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பே பாதுகாப்பு படைக்கு உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்ததாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. பஹல்காமில் கடந்த மாதம் 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை 150 பேரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட முதல்கட்ட அறிக்கையில் பாகிஸ்தான் உளவுத்துறையான ISI உத்தரவின் பேரில் அந்நாட்டில் உள்ள லஷ்கர்-இ தொய்பா தீவிரவாதிகளின் தலைமையகத்தில் இதற்கான சதி திட்டம் தீட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய சந்தேகத்துக்குரிய நபர் ஒருவர் சென்னையில் இருந்து விமானம் மூலம் இலங்கைக்கு தப்பிச் சென்றதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து கொழும்பு விமான நிலையத்தில் அந்த விமானம் தனிமைப்படுத்தப்பட்டது. அதிரடிப்படையினர் அதில் நடத்திய சோதனையில் அவ்வாறு யாரும் பயணிக்கவில்லை என்று தெரியவந்தது. இதனிடையே டெல்லியில் பிரதமர் திரு மோடியை காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா சந்தித்து பேசினார். அப்போது தற்போதைய நிலவரம் குறித்து விரிவாக ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. அடுத்தடுத்து அரங்கேறி வரும் காட்சிகளிடையே பஹல்காம் தாக்குதலுக்கு 3 நாட்களுக்கு முன்பே பிரதமரின் வருகையையொட்டி ஸ்ரீநகர் புறநகர் பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என மத்திய உளவுத்துறை எச்சரித்திருந்ததாக செய்திகள் வெளியானதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் காஷ்மீர் எல்லையில் 10வது நாளாக பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கிச் சூடு நடத்தி வருகிறது. அதற்கு இந்திய வீரர்கள் தகுந்த பதிலடி கொடுத்து வருகின்றனர். மேலும் பாகிஸ்தானுடன் நடந்து வரும் ஏற்றுமதி இறக்குமதிக்கு தடை விதித்ததை தொடர்ந்து அங்கிருந்து வரும் கடிதங்கள் மற்றும் பார்சல்களுக்கும் இந்தியா அதிரடி தடை விதித்துள்ளது. இதனிடையே சிந்து நதியின் மீது தடுப்பணை கட்டப்பட்டால் அதை தாக்குதல் நடத்தி தகர்ப்போம் என பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ख्वाजा முகமது ஆசிப் மிரட்டல் விடுத்திருப்பது இரு நாடுகள் இடையிலான பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தான் கூறிய போது அதனை பிரிவினைவாதம் என கூறிவிட்டு தற்போது அதையே பின்பற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு பிரதமர் திரு மோடி தள்ளப்பட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது பற்றி தாம் அமெரிக்கா சென்றபோது அங்குள்ள பிரவுன் பல்கலைக்கழகத்தில் பேசிய வீடியோவை தமது எக்ஸ் தள பக்கத்தில் அவர் பகிர்ந்துள்ளார். அதில் 90% மக்களை விலக்கிவிட்டால் நாடு வளர முடியாது என்ற காரணத்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக போராடியதாக தெரிவித்துள்ள திரு ராகுல் காந்தி, ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டோம் என அடம் பிடித்த பிரதமர் திரு மோடியும் பாஜகவும் இன்று மக்களின் விருப்பத்திற்கு செவிசாய்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சியை நோக்கிய முதல் படி என்றும் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மக்களுக்காக போடப்படும் திட்டங்களை மத்திய அரசின் ஏஜென்ட்டாக உள்ள ஆளுநர் தடுத்து நிறுத்த முடியும் என்றால் மக்கள் போடும் ஓட்டுக்கு என்ன மரியாதை? தேர்தல் எதற்காக நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். துணைவேந்தரை மாநில அரசே நியமிக்கும் அதிகாரத்தை மீட்டெடுத்து மாநில சுயாட்சியை உறுதிப்படுத்தியதற்காக சென்னையில் அவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. பல்கலைக்கழகங்கள், சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் கூட்டமைப்பு, தனியார் கலை கல்லூரிகள் கூட்டமைப்பு, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் சார்பில் நடைபெற்ற இவ்விழாவுக்கு திராவிடர் கழக தலைவரும் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக வேந்தருமான திரு கி வீரமணி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் திரு ஸ்டாலினுக்கு செங்கோல் வழங்கப்பட்டது. பல்வேறு பல்கலைக்கழகங்களின் வேந்தர்கள், துணைவேந்தர்கள், அமைச்சர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள், கல்வியாளர்கள் பங்கேற்ற விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மாநில சுயாட்சிக்காக கடைசி வரை வாதாடுவார் என்று நம்பி தமக்கு வாக்களித்து தேர்வு செய்த தமிழ்நாட்டு மக்களே உண்மையான சுயாட்சி நாயகர்கள் என்று கூறினார். ஆளுநர் பதவி என்பது எந்த பயனும் இல்லாத ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட் என்றவர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசின் திட்டங்களை தற்காலிக பதவியில் இருப்பவரால் தடுக்க முடியாது என்றார். சிஎம் ஆகி மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டினா ஆஃப்டர் ஆல் ஒன்றிய அரசோட ஏஜென்டா நியமிக்கப்பட்ட டெம்பரவரியா இங்க தங்கி இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் அதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் என்றால் மக்கள் போடுகிற ஓட்டுக்கு என்ன மரியாதை? எலெக்ஷன் எதுக்கு நடக்கணும்?
ஆளுநர் பதவி என்பது எந்த பயனும் இல்லாத ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட். கல்லூரிக்கான இடம், ஆசிரியர்களுக்கு ஊதியம், மாணவர்களுக்கான வசதி என அனைத்தையும் செய்து தரும் மாநில அரசால் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கவனிக்கும் துணைவேந்தரை நியமிக்க முடியாதா என்று திரு ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். உறக்கச் சொல்லாமல் விடப்படும் வெற்றிகளின் அமைதியில் பொய்களும் போலி பரப்புரைகளும் நாற்காலி போட்டு அமர்ந்து கொள்ளும், அது நாட்டுக்கு நல்லதல்ல என்றவர் தீர்ப்பை விமர்சித்த குடியரசு துணைத் தலைவர் நாடாளுமன்றத்துக்கே அதிக அதிகாரம் உள்ளது என்று கூறியதை சுட்டிக்காட்டி, அதேபோல் சட்டமன்றத்துக்கே ஆளுநரை விட அதிக அதிகாரம் உள்ளது என்றார். ஆளுநருடன் அதிகார போட்டி நடத்தவில்லை என்று கூறிய திரு ஸ்டாலின், தமிழக உயர்கல்வியின் தரம் உலக பல்கலைக்கழகங்களின் தரத்துக்கு உயர்த்தப்படும் என்றார். கல்வி நிலையங்களில் அறிவியல் பூர்வமான கருத்துகள் மட்டுமே கற்பிக்கப்பட வேண்டும், மூட நம்பிக்கைகளை பரப்பும் இடமாக அவை அமையக்கூடாது என்று முதலமைச்சர் எச்சரித்தார். உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இருந்தும் நம்முடைய பல்கலைக்கழகங்கள கல்வி கற்க மாணவர்கள் வரணும், அதுக்கான பிளானை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். கல்வி நிலையங்கள்ல சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும். பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை, மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள், கல்விகள், பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ, இதுக்கு எதிராக பேசுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூப்பிடுறத நடந்தா இந்த அரசோட ரியாக்ஷன் கடுமையா இருக்கும். படிக்காமலேயே பெரிய ஆள் ஆகிவிடலாம் என்று விதவிதமாக ஆசை காட்டி ஏமாற்றுவோரின் வலையில் சிக்க வேண்டாம் என்று மாணவர்களை கேட்டுக்கொண்ட திரு ஸ்டாலின், கல்வி ஒன்றே எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்றும் அப்படி பேசுவோரை சைலண்டாக அவாய்ட் செய்யுங்கள் என்றும் அறிவுறுத்தினார். சோசியல் மீடியாவில் ரோல் மாடல்களை தேடாதீர்கள் என்று மாணவர்களை கேட்டுக்கொண்ட முதலமைச்சர், அது பொழுதுபோக்குக்கான இடம், அது உங்களுடைய திறனை மட்டுப்படுத்துவதாக அமைந்துவிடக் கூடாது என்று கூறினார். அடுத்த நூற்றாண்டுக்கான கல்வியை மாணவர்களுக்கு வழங்க கல்வியாளர்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநில உரிமைகளை மீட்டு மாணவர்களை படிக்க வைக்க திராவிட மாடல் அரசு என்றென்றும் துணை நிற்கும் என்றும் திரு ஸ்டாலின் உறுதியளித்தார். பாஜகவின் மிரட்டலுக்கு பயந்து அக்கட்சியுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றும், இது மகிழ்ச்சி கூட்டணி எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணியிலிருந்து விலகியிருந்த அதிமுக மீண்டும் கூட்டணி வைக்காது என்று அவர் தொடர்ச்சியாக கூறி வந்தார். இந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே திடீரென டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்காகவே எடப்பாடி திரு பழனிசாமி திடீரென டெல்லி சென்றதாக கருதப்பட்டது. ஆனால் தமிழக வளர்ச்சிக்காகவே தாம் சென்றதாக கூறி அதனை அவர் மறுத்தார். இந்நிலையில் சென்னை வந்த திரு அமித்ஷா வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலை அதிமுக தலைமையில் சந்திக்க உள்ளதாக எடப்பாடி திரு பழனிசாமியுடன் இணைந்து பகிரங்கமாக அறிவித்தார். இதையடுத்து பாஜகவின் மிரட்டலுக்கு அதிமுக அடிபணிந்து விட்டதாக பல்வேறு கட்சிகளும் விமர்சித்து வருகின்றன. இந்நிலையில் சென்னை தியாகராயர் நகரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி திரு பழனிசாமி, கூட்டணிக்காக பாஜக தங்களை மிரட்டவில்லை என்று விளக்கமளித்தார். இரண்டு கட்சிகளும் மகிழ்ச்சியோடு அமைத்த கூட்டணி இந்த கூட்டணி. ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் சிதறாமல் வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி என்ற கூட்டணி. அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி வலிமையான வெற்றி கூட்டணி என்றும், மேலும் பல கட்சிகள் கூட்டணியில் சேர உள்ளதாகவும் திரு பழனிசாமி கூறினார். தாங்கள் செய்தது வரலாற்று பிழை அல்ல என்றும், வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் வியூகம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியான மக்கள் செயல் கட்சி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளது. இந்தியாவை போன்று பன்முக கலாச்சாரத்தை கொண்ட சிங்கப்பூரில் நேற்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. மொத்தமுள்ள 97 எம்பி தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்தவுடன் மாலையே வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. அனைத்து தொகுதிகளுக்குமான முடிவுகள் நள்ளிரவு 1:30 மணிக்கு வெளியானது. தேர்தலில் பிரதமர் லாரன்ஸ் வோங் தலைமையிலான மக்கள் செயல் கட்சி 87 தொகுதிகளை கைப்பற்றி அபார வெற்றி பெற்றுள்ளது. தொடர்ந்து 14வது முறையாக ஆட்சி கட்டிலில் அமரும் அக்கட்சி தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. எதிர்த்து களமிறங்கிய தொழிலாளர் கட்சி வெறும் 10 தொகுதிகளில் மட்டுமே வென்றுள்ளது. 1959ஆம் ஆண்டு சிங்கப்பூர் சுதந்திரம் பெற்றது முதல் அனைத்து தேர்தல்களிலும் மக்கள் செயல் கட்சியே வெற்றி பெற்று வரும் நிலையில் சிங்கப்பூர் பிரதமராக லாரன்ஸ் வோங் மீண்டும் பதவியேற்க உள்ளார். பொதுத் தேர்தலில் வெற்றி வாகை சூடிய அவருக்கு கட்சி நிர்வாகிகள் கரவொலி எழுப்பி உற்சாக வாழ்த்து தெரிவித்தனர். இதனிடையே ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற தேர்தலில் தற்போதைய பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றது. மொத்தமுள்ள 150 தொகுதிகளில் 76 தொகுதிகளை கைப்பற்றும் கட்சியே ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையில் பெரும்பான்மையான இடங்களில் அல்பானிஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சி வெற்றியை பதிவு செய்தது. ஆஸ்திரேலிய வரலாற்றில் கடந்த 20 ஆண்டுகளில் ஒரு கட்சி தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெறுவது இதுவே முதன்முறையாகும். இதையடுத்து தலைநகர் சிட்னியில் பொதுமக்கள் அவருக்கு வாழ்த்து மழை பொழிந்திட தனது மகன் மற்றும் காதலியுடன் அதை புன்முறுவலுடன் ஏற்றார் அல்பனீஸ்.
எதிர்க்கட்சி தலைவரான பீட்டர் டட்டன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாணியிலான அரசியலை முன்னெடுப்பதாக விமர்சனம் எழுந்த நிலையில் அவர் போட்டியிட்ட சொந்த தொகுதியிலேயே தோல்வியடைந்தார். அவரது கட்சிக்கு வழக்கமாக கிடைப்பதை விட குறைவான இடங்களே கிடைத்துள்ளன. இதன் மூலம் ட்ரம்ப் பாணியான அரசியலை ஆஸ்திரேலிய மக்கள் விரும்பவில்லை என்று கருதப்படுகிறது. வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் கலவரம் வெடித்து 2 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் பதற்றம் தொடர்வதால் துணை ராணுவத்தினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். கடந்த 2023ஆம் ஆண்டு மே 3ஆம் தேதி குக்கி மற்றும் மேத்தி சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து ஏற்பட்ட கலவரங்களில் இதுவரை 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் மணிப்பூரை விட்டு வெளியேறி சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வசித்து வருகின்றனர். முதலமைச்சர் திரு பைரன் சிங் இனக்கலவரத்தை தூண்டும் வகையில் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி அவர் பதவி விலகினார். இதையடுத்து மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. வன்முறைகளை கட்டுப்படுத்த பதற்றமான பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருந்தாலும் மோதல் நீடித்து வருகிறது. மணிப்பூரில் கலவரம் வெடித்து 2 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி மாநிலம் முழுவதும் நேற்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதையடுத்து வரலாறு காணாத பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தலைநகர் இம்பால் உட்பட பல்வேறு நகரங்களில் துணை ராணுவ படை வீரர்களின் கொடி அணிவகுப்பும் நடைபெற்றது. மலைவாழ் குக்கி மக்கள் தங்களுக்கு தனி நிர்வாகம் வேண்டும் என கோரும் நிலையில் அவர்கள் புலம்பெயர்வதை தடுக்கும் விதமாக தேசிய குடிமக்கள் பதிவேடு திட்டத்தை மணிப்பூரில் செயல்படுத்த வேண்டுமென மேத்தி சமூகத்தினர் வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் நிலவும் பதற்றமான சூழலால் பள்ளி கல்லூரிகள் அடிக்கடி மூடப்பட்டு மாணவர்கள் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. தங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி பெற்றோர்களிடையே அச்சம் நிலவுகிறது. கலவர பூமியாக மாறியிருக்கும் மணிப்பூரில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை தொடர்ந்து முடங்கிய நிலையிலேயே உள்ளது. MBBS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்கி மார்ச் 7ஆம் தேதி நிறைவடைந்தது. அதைத் தொடர்ந்து இன்று நடைபெறும் நீட் தேர்வை நாடு முழுவதும் 22 லட்சம் பேர் எழுதுகின்றனர். தமிழ்நாட்டில் 31 மையங்களில் 1.5 லட்சம் பேர் நீட் தேர்வு எழுதுகிறார்கள். புதுச்சேரியில் 12 தேர்வு மையங்களில் 5230 மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர். பிற்பகல் 2 முதல் மாலை 5:20 மணி வரை நடைபெறும் இத்தேர்வு தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, குஜராத்தி உட்பட 13 மொழிகளில் மொத்தம் 720 மதிப்பெண்களுக்கு நடத்தப்படுகிறது. கோவையில் 2வது முறையாக நீட் தேர்வை எழுதும் திருநங்கை இந்திரஜா அனைத்து துறைகளிலும் ஆண், பெண் போல திருநங்கைகளும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நீட் தேர்வில் பங்கேற்பதாக கூறினார். நான் +2 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்து நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். நீட்டுக்கோசரம் தான். அதனால் வந்து சரி நம்ம நீட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு MBBS ஆகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இப்போ வந்து நான் வந்து நீட்டுக்கு வந்து எழுத போகிறேன். எந்த துறையிலுமே வேணால் ஆணும் பெண்ணும் வந்து இருக்கிறாங்க. ஆனால் திருநங்கைகள் வந்து இப்போ தான் நாங்கள் வந்து முன்னாடி வந்துட்டுருக்கோம். அதனால் கண்டிப்பாக எங்களோட ஜென்ரேஷனுக்கு வந்து நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பேன். நீட் தேர்வு எழுதுவோர் தேர்வு மையத்துக்கு காலை 11:30 மணிக்கு செல்ல வேண்டும். பிற்பகல் 1:30 மணிக்கு பிறகு செல்வோருக்கு அனுமதி வழங்கப்படாது. ஹால் டிக்கெட், ஒரிஜினல் ஆதார் அட்டை ஆகியவற்றை கொண்டு செல்வது முக்கியம். தேர்வறையில் செல்போன், கடிகாரம் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களுக்கு அனுமதி கிடையாது. முழுக்கை சட்டை, பெல்ட், தோடு, மூக்குத்தி அணிய, ஜடை பின்னல் போட தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுத செல்லும் மாணவர்களை பதற்றமின்றி இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ள கல்வியாளர்கள் ஏற்கனவே பயத்துடன் இருக்கும் மாணவர்களை உளவியல் ரீதியாக சிரமப்படுத்தாமல் பொறுப்புடன் நடந்து கொள்ளுமாறு பெற்றோரை கேட்டுக் கொண்டுள்ளனர். இன்னைக்கு வந்து புதுசாக எதையும் படிக்காமல் இதுக்கு முன்னாடி படித்ததை ரிவைஸ் மட்டும் இல்லைனா கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்க கொஸ்டின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸை மட்டும் ரிவைஸ் பண்ணால் போதும். எக்ஸாம் ஹாலில் போகும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸ்டாக பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஏற்பாடுகளை பெற்றோர்கள் செய்ய வேண்டும். அதே மாதிரி கடைசி நிமிடங்களில் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த என்கரேஜ்மெண்ட், அந்த ஹோப்ஸை பெற்றோர்கள் சைட்லேருந்து கொடுக்கணும். தேவையில்லாத ஒரு இல்லைனா என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மென்டல் ப்ரெஷரையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கிரியேட் பண்ணுறதே வந்து மாணவர்களால் எக்ஸாமில் சரியாக எழுத போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீட் தேர்வுக்கு செல்லும் மாணவர்கள் தங்கள் அட்மிட் கார்டில் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தையும் 2ஆம் பக்கத்தில் போஸ்ட் கார்டு சைஸ் புகைப்படத்தையும் ஒட்டி எடுத்துச் செல்ல வேண்டும். அதேபோல் தங்கள் இடது கைவிரல் ரேகையும் அதில் பதிவு செய்து கொள்வது முக்கியம். ஆனால் தேர்வு கூடத்திற்கு சென்ற பிறகே அதில் கையெழுத்து போட வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். நாட்டிலுள்ள அரசு அதிகாரிகள் ஊழல் செய்வதற்கு புது வழியை கண்டுபிடிக்கின்றனர் என்று உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தியிடம் கடந்த 2006ஆம் ஆண்டு திருச்சி மத்திய சுங்க, கலால் மற்றும் சேவை வரி அதிகாரிகள் 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்றபோது மறைந்திருந்த CBI போலீசார் அவர்களை கையும் களவுமாக கைது செய்தனர்.
இந்த வழக்கை கடந்த 2016ஆம் ஆண்டு விசாரித்த மதுரை சிபிஐ நீதிமன்றம் 4 அதிகாரிகளையும் விடுவித்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சிபிஐ தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி திரு கே ராமகிருஷ்ணன் முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்திய நாட்டில் அரசு அதிகாரிகள் ஊழல் செய்வதற்கு புது வழிகளை கண்டறிந்துள்ளதாகவும் ஒரு வழியை மூடினால் மற்றொரு வழியை கண்டுபிடிக்கின்றனர் என்றும் வேதனை தெரிவித்தார். இதனால்தான் சாதாரண வழக்குகளை விட ஊழல் வழக்குகளில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளதாக அவர் கூறினார். மேலும் இந்த வழக்கில் திருச்சி மத்திய சுங்க, கலால் மற்றும் சேவை வரி அலுவலர்கள் லஞ்ச பணம் பெற்றது சிபிஐ தரப்பில் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் 4 அதிகாரிகளையும் விசாரணை நீதிமன்றம் விடுவித்த உத்தரவை ரத்து செய்வதுடன் அவர்களுக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து வழக்கை முடித்து வைத்தார். இனி வருவது செய்தி துளிகள். 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சி பெறும் அரசு பள்ளிகள் மற்றும் அதன் ஆசிரியர்களின் விவரங்களை தேர்வு முடிவுகள் வெளிவந்த 10 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 100% தேர்ச்சி பெறும் அரசு பள்ளிகள் மற்றும் அதன் ஆசிரியர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்குவதற்கு வசதியாக அவர்களை பற்றிய விவரங்களை சேகரிக்க 10 நாட்களுக்குள் இயக்குநரகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சைவ சித்தாந்தத்திற்கு சிறந்த மண் தமிழ்நாடு என பாஜக தேசிய தலைவர் திரு JP நட்டா புகழாரம் சூட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் 6வது அனைத்து உலக சைவ சித்தாந்த மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திரு நட்டா, வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு என கூறி தமது உரையை தொடங்கினார். சைவ சித்தாந்தம் மனிதாபிமானத்தை வலியுறுத்துவதாகவும் அவர் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே வீசிய சூறாவளியால் அறுவடைக்கு தயாராக இருந்த 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அடிச்ச மழையில பெருத்த எனக்கு நஷ்டமாகி போச்சுங்க. அரசு எனக்கு ஏதாவது உதவி செஞ்சா உதவியா இருக்கும். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் சாலையில் பழுதாகி நின்ற சரக்கு லாரியால் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்ததால் போக்குவரத்து தடைப்பட்டது. 4 மாவட்டங்களை இணைக்கும் மையப்பகுதியில் நின்ற அந்த லாரியை சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 50 மீட்டர் வரை தள்ளிச் சென்று சாலையோரம் நகர்த்தி வைத்தனர். போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த சமயோசிதமாக செயல்பட்ட அவர்களை வாகன ஓட்டிகள் பாராட்டினர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 2 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பெங்களூரு அணி பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது. பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்ய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலில் விளையாடியது. அந்த அணியின் ஜாக் பெத்தல் 33 பந்துகளில் 55 ரன்கள் எடுக்க, மறுமுனையில் விராட் கோலி அதே 33 பந்துகளில் 5 பவுண்டரி 5 சிக்ஸர் அடித்து 62 ரன்கள் சேர்த்தார். ஷெப்பர்ட் 14 பந்துகளில் 53 ரன்கள் எடுத்து அசத்தினார். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் அந்த அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 213 ரன்கள் குவித்தது. 214 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க வீரரான 18 வயதே ஆன ஆயுஷ் மஹாத்ரே 48 பந்துகளில் 9 பவுண்டரி 5 சிக்ஸர்களை விளாசி 94 ரன்களும், ஜடேஜா 45 பந்துகளில் 8 பவுண்டரி 2 சிக்ஸர்கள் அடித்து 77 ரன்களும் எடுத்து அணியின் ஸ்கோரை உயர்த்தினர். கடைசி நிமிடம் வரை பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 211 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து பெங்களூரு அணி 2 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. அத்துடன் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. கொளுத்தும் உஷ்ணம் தகித்துக் கொண்டிருக்கும் நிலையில் கத்திரி வெயில் இன்று தொடங்குகிறது. ஏப்ரல் மாதம் கோடை வெயில் தொடங்கியதிலிருந்து பல இடங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டியது. மாநிலத்தின் 11 இடங்களில் நேற்று வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். வேலூருக்கு அடுத்தபடியாக திருத்தணியில் 104 டிகிரியும், சென்னையில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், திருச்சி, கரூர், ஈரோடு, கடலூர், மதுரை, நாகை உள்ளிட்ட பகுதிகளில் 100 டிகிரியை தாண்டியும் வெப்பம் பதிவானது. இதனிடையே தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் இன்று தொடங்குகிறது. இது இம்மாதம் 28ஆம் தேதி வரை நீடிக்கும் என்பதால் இந்த காலகட்டத்தில் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும். தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. எனவே பகல் நேரங்களில் முதியோர் மற்றும் குழந்தைகள் வெளியே நடமாட வேண்டாம் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். இதனிடையே தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அப்போது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி, நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், கரூர் ஆகிய 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை
மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், ஈரோடு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழையும், வரும் 9ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்யும் என வானிலை மைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கத்திரி வெயில் மழையுடன் தொடங்குவதால் வெயிலின் தாக்கம் இந்த ஆண்டு குறைவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். காஷ்மீரில் தாக்குதல் நடைபெறுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பே பாதுகாப்பு படைக்கு உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்ததாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தான் கூறியபோது பிரிவினைவாதம் என்று விமர்சித்த பிரதமர் தற்போது அதை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மக்களுக்காக போடப்படும் திட்டங்களை ஆளுநர் தடுத்து நிறுத்த முடியும் என்றால் மக்கள் போடும் ஓட்டுக்கு என்ன மரியாதை என்று ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.